பர்சன் யாரு? இந்த காம்படிஷன்ல முக்கியமான ஒரு பர்சன் யாரு? யாராவது சொல்லுங்க பாப்பா. அவங்க 1000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் ஆனது யாரு? பிரசாத். எல்லாரும் கரெக்டாக நீ சொல்லி கொடுத்தீங்க. இந்த 1000 ரூபாய் கிஃப்ட் ஆப்ப நானே வாங்கிக்கிறேன். பிரசாத் வாங்க. பிரசாத் வாங்க. அவருக்கு இவ்வளவு கிளாஸ் தானா? அம்மா அம்மா அப்பா வந்துருக்காங்க. அம்மா அப்பா வந்துருக்காங்க சார். இந்த பொழுது பெற்றோரும் கண்மகனை சான்றோர் என்று கேட்கத்தாய். சரியா? வாங்க. ஏன்னா எங்கள் அம்மா நான் காம்படிஷன் வந்தேன்னா போனா உனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா வந்துருக்காங்க. அப்பா வந்துருக்காங்க. ஃபேமிலியாக வந்துருக்காங்க. ஒரு முக்காவாசி பேர் எனர்ஜெட்டிக் அறிவிக்கிறாங்க. அவங்க அதேதான். ஸோ இவங்களுக்கு அதாவது ஒரு பாயிண்ட்ல ஒரு காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் டான்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் நான் கண்டிப்பாக டான்ஸ் ஆடணும். நான் ராமேஸ்வரத்தை நான் முன்னாடி பார்த்த சென்னை மாதிரியும் பெங்களூர் மாதிரியும் மும்பை மாதிரியும் கொண்டு வரணும்னு ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நம்ம குழந்தைங்களோட பேரண்ட்ஸை அவங்களோட பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணி அவங்க ஒரு டான்ஸ் கிளாஸ் அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்து அம்மா பா எல்லாத்துக்குமே இந்த இவர் சம்பாதிச்சது தான் என்ன சம்பாதிக்கல. ஆனால் இந்த மாதிரி நிறைய சம்பாதிக்க இருக்கு. ஆனால் இன்னொன்று இதுவரைக்கும் நான் நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு அமைதியான பையனை ஒரு அதாவது எனக்கு அந்த வேர்டு கிடைக்கல. ஒரு ஹம்பிளான ஒரு திருமணிங்க சூப்பராக வளர்க்குறீங்க. நானும் அப்படி கேட்டால் நல்லா அப்படி கிடையாது. இதெல்லாம் வீட்டில் திட்டுவாங்க. ஏரியாவில் போல இவனை அதை கிடைக்க அப்படின்னு திட்டுவாங்க. ஆனால் உண்மையிலேயே இது உண்மையிலே எல்லாரும் கிளாப் பண்ணலாம். யார் யாருக்கெல்லாம் உண்மையாக தெரியுமோ கிளாப் பண்ணலாம். ரொம்ப ஒரு ஹம்பிளான ஒரு கிட்ட நீங்கள் வளர்ந்துருக்கீங்க. இந்த கிட்டு இங்கே இருக்கிற நிறைய கிட்ட வளர்த்துட்டு இருக்காங்க. சீக்கிரம் ராமேஸ்வரம் வந்துட்டு டான்ஸில் ஒரு பெரிய புள்ளியாக வந்து நிற்கும். அதுக்கு காரணம் வராங்க. ரொம்ப தேங்க்யூப்பா. ரொம்ப தேங்க்யூமா. எது இவரை பற்றி பேசணுமா? இந்த கிட்ட அப்புறமா நீங்கள் வச்சுட்டு இருக்கேங்க. ஏதோ ஒரு பற்றி ஏதாவது குழந்தைங்க வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு திறமை இருக்குது. ஆனால் அந்த திறமையை வந்து நம்ம வந்து பசங்களுக்கு இதுதான் பிடிக்குங்கிறத தெரிஞ்சுட்டு அவங்களுடைய எண்ணம் போக்கில் வந்து அதை அவங்க வந்து அவங்க ஓகே, நான் ஃபஸ்ட்டு கிளாஸ் ஆரம்பிக்க போகிறேன். இந்த மாதிரிலாம் ப்ரொஃபஷன் சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னதுமே எந்த ஒரு அப்போஸுமே இல்லாமல் சரி ஓகே தைரியமாக பண்ணி தம்பி என்ன நடந்தாலும் நான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பண்ணியாக சப்போர்ட் பண்ணுறேன். டெய்லியும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எந்த ஸ்பான்சருமே இல்லை அப்படின்றப்போ நானே கொடுத்து அமௌண்ட் தரேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து ஓகே என்ன நாள் பண்ணாரு இவ்வளோ தூரம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க தான். ஸோ எது நடக்கிறது மட்டும்தான்னா அவங்க எல்லாமே இது நடந்துக்கவே முடியாது. தேங்க்யூ ஸோ மச். அதாவது ஒவ்வொரு ஸ்பான்சரும் அவங்க தான், இன்னொரு ஸ்பான்சரும் அவங்க தான் சொல்ல வேண்டியது தானே. தேங்க்யூ. சரி, இது